நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகமெல்லாம் பாராட்டுகிற பக்தி திருவிழாவை மிகுந்த அக்கறையோடு, ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு செயல்படுத்தி பாரத திருநாட்டின் உயர்வை, பண்பாட்டை, ஆன்மீகத்தை உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வருகிற தெய்வீக திருப்பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டார் விஜய் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். காரணம், திரையரங்குகளிலே நிறைந்திருந்த கூட்டமெல்லாம் இன்றைக்கு திருக்கோயில்களில் நிறைந்திருக்கிற அழகை பக்தி திருவிழா தன் சாதனையாக படைத்திருக்கிறது. இந்த இனிய திருவிழாவிற்கு நல் இதயங்களாக இணைந்து செயல்படுகிற பெருமைக்குரிய சான்றோர்களை நான் மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்த அவையிலே நிறைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் என்னை விட பல நூல்களை ஆழங்கால் பட்டு படித்து அறிந்தவர்கள், சமுத்திரத்துக்கு உள்ளே நுழைந்து சாதனை படைத்தவர்கள், அதை கரையிலே இருந்து பார்த்தவன். நீங்கள் கொடுத்த சில கருத்துக்களை கொண்டு வந்து திருப்பி உங்களிடத்திலே சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆன்மீக இன்பம் உடலால் வருகிற ஒரு கனமான தலைப்பு. உடலால் வருகிற இன்பம் வேறு, உள்ளத்தால் வருகிற இன்பம் வேறு, ஆன்மாவுக்கு கிடைக்கிற இன்பம் வேறு. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்று அதை கூட ஒரு பார்வை பார்த்தவர் திருவள்ளுவர். நான் இதை ஒரு 3 நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு விளக்குவதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மதாலசா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டத்து ராணி, ரிதத்வஜன் என்று சொல்லப்படுகிற மாமன்னன், இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் எம்பெருமானார் எதிராஜர் என்று ஸ்ரீ உடையவர் என்று அழைக்கப்படுகிற மகான் ஸ்ரீ ராமானுஜருடைய சரித்திரத்திலிருந்து ஒரு நிகழ்வையும், ஆன்மீகம் மலர்வதற்கு வயது காரணமல்ல, வைராக்கியமும் பக்குவமும் இருந்தால் போதும் என்பதை நிரூபிப்பதற்காகவே அவதரித்த பிரகலாதனுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு பகுதியினையும் உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். உடல், உலகம், உயிர் என்ற முப்பெரும் சிந்தனைகளில் உடல் பற்றிய சிந்தனைகளையும் உலகம் பற்றிய சிந்தனைகளையும் அறிவியல் தன் கையில் எடுத்துக்கொண்டது. உயிரை பற்றிய, அதாவது ஆன்மாவை பற்றிய சிந்தனையை மெய்ஞானம் எடுத்துக்கொண்டது. விஞ்ஞானம் மேலை நாட்டு கலை என்றால் மெய்ஞானம் நம் தேசத்து மிகப்பெரிய சொத்து என்பதை ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. இது உள்நோக்கிய பயணம். இந்த மனம் என்பது பக்குவப்படுவதற்காக நம்முடைய ஞானிகள் சொல்லி வைத்த அனுபவ உண்மைகள் எவ்வளவோ 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 கணக்கிட முடியாது. அவற்றை பாரதி கூட பாடுவான். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டுமின்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று சொல்லுவார். காரணம், அத்தனையும் படைத்து தந்தவன் அவன்தான். அதற்குள்ளே ஊடுருவி தங்கியிருப்பவனும் அவன்தான். எங்கும் நிறைந்திருப்பவன். அதனால் ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய நெருப்பில் கூட அவன்தான் கண்ணன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு பக்தன் கை வைக்கிறான். பெருமான் நினைக்கிறாரான், நான் இந்த நெருப்பில் ஊடுருவி இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையில் அல்லவா இவன் இந்த நெருப்பில் கை வைக்கிறான் என்று, இவனை இது சுட்டுவிடக்கூடாது என்று பெருமான் அவனை விலக்குகிறான். தொட்டு விலக்குவதனால் அவனை தீண்டும் இன்பம் இவனுக்கு கிடைக்கிறது. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. நம்பிக்கை. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்ற கேள்விக்கணைகளை நோக்கி புறப்படுவது விஞ்ஞானம். ஆனால் அது கூட ஒரு முடிவில் இங்குதான் வந்து சேர வேண்டும். இது நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்படுவது. இந்த நம்பிக்கையை தருகிற இந்த ஆன்மீக பார்வை என்பது இந்திய தேசத்தினுடைய பாரம்பரிய பெருமைக்குரிய ஒன்று.
ஆயிரம் பிரச்சனைகள் தாண்டவமாடினாலும் கூட இன்றைக்கும் பாரத தேசத்தை உலக நாடுகள் நிமிர்ந்து பார்ப்பதற்கு எது காரணம் என்றால் நாம் இதுவரையில் காப்பாற்றி வருகிற பக்தி மார்க்கம்தான். பற்றுக்களை விவரமாக விளக்கியிருக்கிறார்கள் ஏராளமான நூல்களிலே. எத்தனை எத்தனை ஞானிகள் காலடியிலே பிறந்து தன் காலடி படாத இடமே இல்லை என்று பாரத புண்ணிய பூமி முழுவதும் நடந்த மகான். குருவிடத்தில் தான் கற்ற 8 எழுத்து மந்திரத்தை லட்சக்கணக்கான பேருக்கு எடுத்து ஓதி இதுதான் ஆன்மீக ஆனந்தம் என்று உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி எம்பெருமானார் பிறந்த மண். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே என்று இந்த நாட்டை பாடிய மகா சித்தன் மகாகவி பாரதி. இந்த மண்ணில்தான் ஆன்மீக மலர்கள் பூத்து குலுங்கியது. இன்றைக்கும் அது மனம் பரப்பிக் கொண்டிருக்குது. அப்படி ஒரு மன்னன், ஒரு பட்டத்து ராணி. அந்த பட்டத்து ராணி மதலாசி அம்மையார் தன்னுடைய தாய் தந்தையரால் முழுக்க முழுக்க ஆன்மீகமாகவே வளர்க்கப்பட்டவர்கள். நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்களோ அப்படித்தான் பிள்ளையும் வருவார். அது எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அந்த பட்டத்து ராணி விளங்குகிறாள். முதலிலே பிறக்கிற குழந்தைக்கு யார் பெயர் வைப்பது என்று கேட்கிறார் மன்னர். நான் வைக்கவா பெயர், நீ வைக்க, நீர் வைக்கிறாயா? மன்னனே நீங்களே வைத்து விடுங்களே. விக்ராந்தன் என்று பெயர் வைக்கிறார் முதல் பிள்ளைக்கு மன்னன். அந்த அம்மையார் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை மன்னனுக்கு. இந்த விக்ராந்தனை சிறந்த மன்னனாக நீ வளர்க்க வேண்டும் என்று மன்னன் சொல்லிவிட்டு செல்லுகிறார். ஆனால் தாய் எப்படி அவனுக்கு செய்திகளை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாள் என்றால், மகனே நீ நிரஞ்சனன், நீ பரிபூர்ண ஆத்மா, ஆத்மஸ்வரூபமானவன். உனக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது, தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, மறைப்பும் கிடையாது, மறைவும் கிடையாது என்று இப்படியே தொட்டிலில் தாளாட்டுகிற காலத்திலிருந்து ஊட்டி ஊட்டி கருத்துக்களை சொல்லி சொல்லி வளர்க்கிறாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பருவம் எய்திய பிறகு அவன் பிரம்மஞானத்தை பெறுவதற்காக காடு நோக்கி பயணப்பட்டு விடுகிறான். பெருமைக்குரியவர்களே, நாம் எதை திரும்ப 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 உள்ளத்தில் வாங்கிக் கொள்ளுகிறோமோ ஒரு காலத்தில் நாம் அதுவாகவே மாறிவிடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு செய்திகளை, உணர்வுகளை ஊட்டியவள் அந்த அம்மையார். நான் வேற ஒரு விளக்கம் சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே ஆனந்த கூத்து பாடியவன் சித்தன் பாரதி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற முழு நம்பிக்கையில் பாடியவன். அவரை போல ஒரு கவிஞனை பிரபஞ்சத்தில் பார்க்க முடியுமா? எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான், எனக்கு மட்டும்தான் யானை மீது வந்தான் என்று பெருமைப்பட்டவன். அந்த துன்பத்தை கூட எப்படி இன்பமாக சந்திக்க வேண்டும் என்கிற ஆன்மீக உணர்வு பெற்றவன். ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சமும் உண்டோடா என்று பாடியவன். மார்கழி மாதம் விடியற் காலையிலே குடுகுடுப்பைக்காரன் தன்னுடைய வாசலிலே 15 நாட்களாக நல்ல வார்த்தைகளை சொல்லி முழங்கி செல்லுகிறான். ஒருபோதும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாத பாரதி ஒரு நாள் அதிகாலை பொழுது 4 மணிக்கெல்லாம் குளித்து முடித்து நீராடி விட்டு இருக்கிற ஒரே ஒரு புத்தம்புது 4 முழ வேட்டி செல்லம்மாள் எடுத்து கொடுக்க அதை உடுத்தி கொண்டு ஒரு துண்டை எடுத்து மேலே போர்த்தி கொண்டு வாசலிலே வந்து நிற்கிறான் பாரதி. வழக்கம் போல் வந்த குடுகுடுப்பைக்காரன் ஒரு வார்த்தை சொன்னான். உடனே பாரதி அடுத்த க்ஷணமே துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு கட்டியிருந்த ஒரே ஒரு புது 4 முழ வேட்டியை எடுத்து அவனுக்கு போர்த்தி பாராட்டி விட்டு உள்ளே வருகிறார். கட்டி போன வேட்டி எங்கய்யா, துண்டோட வர்றேன்னு செல்லம்மா கேட்டபோது, வாசலிலே சொன்ன குடுகுடுப்பக்காரனுக்கு நான் பாராட்டி பரிசளித்தேன் செல்லம்மா. ஐயா இருக்கிறதே அது ஒண்ணுதான் ஐயா, அதையும் கொடுத்துட்டு வந்து இப்படி நிக்கிறியே. செல்லம்மா 15 நாள் அவன் வாசல்ல வந்து நான் சொல்றானே, நான் காதல வாங்கினா எதையாவது கொடுத்தனா, இன்னைக்கு நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? 15 நாளா நம்ம வாசல்ல வந்து அவன் சொல்ற போதெல்லாம் இந்த வீட்டுக்கு நல்ல காலம் வரப்போகுது, இந்த வீட்டுக்கு நல்ல காலம் வரப்போகுதுன்னு சொன்னான் செல்லம்மா. இன்னைக்கு தான் முத இந்த நாட்டுக்கு நல்ல காலம் வரப்போகுதுன்னு சொன்னான் செல்லம்மா.
எதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ நாம் அதுவாகவே ஆகும். ஏன்? அவன் ஒருபோதும் தன்னை நினைத்ததில்லை, இந்த மண்ணை மட்டுமே நினைத்தவன். அவன் தேசத்தையே தெய்வமாக பாடியவன். அதனால் சொல்றேன், நாம் எதை கொடுக்கிறோமோ அதன்படிதான பிள்ளைகள் வளருவார்கள். இன்னைக்கு எல்லாம் 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் எல்லாம் மார்க் மார்க் மார்க். நான் எல்லா பெற்றோர்களையும் பார்க்கிறேன், மார்க் 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 மார்க். தமிழ் அதுக்கு ஒரு பெயர் மதிப்பெண்ணுன்னு பேரு. இப்பொழுதெல்லாம் நாம் எண்ணை மட்டுமே பார்க்கிறோம், மதிப்பு என்பதை விட்டு விட்டோம். அந்த எண்ணை மட்டுமே நாம குறிக்கோளாக ஊட்டுவதனால் அவன் தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ளுகிறான், இந்த மண்ணையும் மாதா பிதாவையும் மறந்து விடுகிறான். அவன் இந்த மண்ணையும் மாதா பிதாவையும் மறக்காமல் இருந்தால் அவன் மதிப்பு எண் பெற்றவன். இந்த மதிப்பு என்பதுதான் இந்திய தேசத்து ஆன்மீகம். அதுதான் கொடுக்கும். அது நிறைய பேர் வருத்தப்படுறீங்க, பிள்ளை ஃபெயிலானா கூட கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எட்டு போறோம் அவன் தான். அடுத்த தெருவில் இருக்கிற கடையில் போய் பொருள் வாங்கி கொடுக்குறவன் அவன் தான். தாகம்னு எடுத்தா தண்ணி கொண்டாந்து கொடுக்குறவன் அவன் தான். ரொம்ப ஐஎஸ் மார்க்கெல்லாம் வாங்கிட்டானா அவன் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் தான் இருக்கிறான். பேர குழந்தைகளை கூட கம்ப்யூட்டரில் பார்த்து தான் சந்தோஷப்படுறோம். நிமிர்ந்து பார்ப்பதை நிறுத்திவிட்டு குனிந்து பார்க்க பழகினால் கோடிக்கணக்கான உள்ளங்கள் நம்மை தேடி வரும் என்பது நம்முடைய ஆன்மீகம் சொல்வது. மனம்தானே காரணம் எல்லாத்துக்கும். மன்னனுக்கு மனசு கஷ்டம், இந்த நாட்டுக்கு ஒரு பிள்ளை வரலையே நினைச்சு அடுத்த குழந்தை இதுக்கு யார் பேர், நானே பேர் வைக்கிறேன், நான் சுபாகன் பேர் வச்சான். அப்பயும் அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அவனும் இந்த விக்ராந்தன் போன பாதைக்கே பிரம்மஞானத்தை தேடுவதற்கு காட்டுக்கு போயிட்டான். 3வது குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை, சத்ருமிர்தனன் பேர் வைக்கிறான். அவனையும் அதே மாதிரி அதே பாதையில் ஆன்மீகத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்து காட்டுக்கு அனுப்பிடுறான். 4வது பிள்ளை பிறக்கிற போதே மன்னன் சொன்னான், இது வரைக்கும் நான் பேர் வச்சு ஒன்றும் விளங்கலை, இந்த பிள்ளைக்கு நீயாவது பேர் வை. அலர்க்கன்னு பேர் வச்சா அந்த அம்மா. மன்னனுக்கு கஷ்டம் வந்துடுது. அலர்க்கன்னா அர்த்தம் என்னன்னா வெறிபிடித்த நாயின்னு அர்த்தம். ஏன் இந்த பிள்ளைக்கு அப்படி பேர் வைக்கிற? ஏன்னா அவனுக்கு இந்த இக சுகத்தை கொடுத்து இந்த நாட்டுக்கு மன்னனாக்க வேண்டும், பொருளுக்கெல்லாம் அதிபதியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு நிலையற்ற பொருளுக்காக இவனை உருவாக்க வேண்டும் என்று நீ துடிக்கிறாய். அதுக்காக அவனுக்கு அந்த பேர் வச்சு. நீ மட்டும் 3 பேரை வச்சு அது மட்டும் நியாயமா? விக்ராந்தன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இடம் விட்டு இடம்பெயர்பவன் அர்த்தம். ஆத்மா எங்கேயா இடம் விட்டு இடம்பெயரும்? சுபாகுனா அர்த்தம் தோல் பலம் பெற்றவன் அர்த்தம். ஆத்மாவுக்கு ஏதையா தோல் பலம் எல்லாம்? சத்ருமிர்த்தனா பகைவனை வெல்லக்கூடியவன் அர்த்தம். ஆத்மாவுக்கு பகை ஏது? பகைன்னு ஒன்று இருக்க முடியுமா? நீ அவனை உடலாக பார்க்கிறாய், நான் ஆத்மாவாக பார்த்தேன். 3 பிள்ளைகளும். நம்ம பேர் வைக்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பழக்கத்தின்படியில் தான் வைக்கிறமே தவிர உண்மையான பெயர் அந்த ஆத்மாவுக்கு கிடையாது. ஏன்? உடல் அழியக்கூடியது, ஆத்மா நிலையானது. இந்த தத்துவார்த்தங்களை மன்னனிடத்திலே பரிமாறிக்கொள்ளுகிறார் மதலாசி அம்மையார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இங்கேயே பார்க்குறேன், சிக்னல்ல நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் போய் ஒருத்தன் கேட்குறான், சார் வணக்கம், நான் இந்த பக்கம் போகலாமா? போயேன். இல்லை போர்டில் எழுதியிருக்குது அதனால நான் கேட்டேன். என்ன எழுதியிருக்குது? இந்த தெருவில் வாகனம் போகக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஏய், வாகனம் தாண்டா போகக்கூடாது, நீ மனுஷன் போ. என் பேர் மயில் வாகனம். பேரில் என்ன இருக்கு? வழக்கமாக பேர் சூட்டுவது கூட ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா தாத்தா பேரை பெயரனுக்கு வைப்பாங்க. மூதாதையர் பெயரை கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக வைத்த பெயரெல்லாம் இந்த வழக்கமெல்லாம் இன்னைக்கு அதுவும் போச்சு. வாயில நுழைய முடியாத பெயரெல்லாம் வைக்கிறான். மனுஷனுக்கு வைக்கிற பெயரா நாய்க்குட்டிக்கு வைக்கிற பெயரான்னு கூட நமக்கே சந்தேகமா இருக்கு. மாற்றி மாற்றி வைக்கிறான். எந்த பெயர் எப்படி வைக்கப்பட்டிருந்தாலும் பெருமக்களே, நாம் எப்படி வளர்க்கிறோம் அந்த வளர்ப்பு முறையில் தான் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவர்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவார்கள். ஒரு சின்ன உதாரணம். ஒரு வகுப்பறை, நான் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவனா அங்கே தான் வருவேன். இப்போ கூட நான் ஏதாவது வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சேன்னா உடனே பையன் கேட்குறான், என்னம்மா அப்பாவுக்கு மீட்டிங் இல்லையான்னா. ஏன்டா நான் வீட்டிலே பேசுங்கிறாரு. அவ சொல்கிறா 45வது நிமிஷத்துல முடிப்பார். ஏம்மா ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம் எடுத்து பழகிட்டாரா.
அப்படி ஆசிரியர் அப்படி உள்ள போறார். உள்ள போகிற போதே வகுப்பறையினுடைய ஜன்னல் வழியாக ஒரு வாழைப்பழத்தோல் வெளியிலே விடுகிறது. ஓரக்கண்ணால் பார்த்து விட்டு உள்ளே போன ஆசிரியர் கேட்கிறார், யாரா போட்டது? அவர் கேட்கறது தர்மம், சொல்லாமல் இருப்பது பிள்ளைகள் தர்மம். அமைதியா இருக்குது, நிசப்தமா இருக்குது வகுப்பறை. அதில் போட்டவன் இன்னும் தெளிவா இருக்கான். ஆசிரியருக்கு கோபம் வந்துடுது. 40 பேரும் பெஞ்ச் மேல நில்லுங்கன்னார். 39 பேர் மலமளமலன்னு ஏறிட்டான், நின்றுட்டான். சொல்றது வரலாற்று உண்மை. ஒரு பிள்ளை உட்கார்ந்துங்கிறான். ஆசிரியருக்கு கோபம் வந்துடுது. நான் சொல்றது காதல விடலையா? விழுது. ஏன் நிக்கல? நான் அந்த தவறை செய்யவில்லை, நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? ஓ, சத்தியத்தை எதிர்த்து பேசுகிறாயா? சத்தியத்தை பேசுகிறேன். ஓ, சத்தியவானோ? அப்படியானால் யார் அந்த வாழைப்பழத்தோலை போட்டது? போட்டவனை காட்டி கொடுப்பது இந்திய இளைஞனுக்கு பொருந்தாது. வெளியில போனார். பைய தூக்கின்னு வெளியில போட்டான். இப்போ கூட நாங்கெல்லாம் கூட அவசரப்பட்டு வேகப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம், கெட் அவுட்னுவோம். அவன் வெளியே போனாலும் பின்னாடியே போய் கூட்டின்னு வந்துடுவோம். அவன் யாராவது வார்டு மெம்பர் பிள்ளையா இருந்தான்னா வம்பு. அப்படி பின்னாடியே போனார். போனா ஆசிரியர் கூப்பிட்டார், உன்னுடைய நேர்மையும் சத்தியத்தையும் நான் மெச்சுகிறேன் தம்பி, வா உள்ள, உனக்காக நான் மற்றவரை மன்னிக்கிறேன். எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் லோகமான்ய பாலகங்காதர திலகர் என்கிற மிகப்பெரிய தேசிய தலைவராக, அப்பழுக்கற்ற ஒரு சத்தியவானாக நமக்கு கிடைத்த பெருமைக்குரியவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம வளர்ப்புல தாங்க இருக்குது எல்லாமே. நாம சொல்லி கொடுக்கிற முறையில் தான் இருக்கிறது. அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம் சாதாரணமான வார்த்தை இல்லை. உலகத்தில் இந்த கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது. நாம உலகத்திற்கு வழங்கியவர்கள். இங்கதான் ஆரம்பமாவது. அங்குதான் தாய் கொடுக்கிற ஆன்மீக பண்புகள், அந்த குணங்கள். எத்தனையோ மகான்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க, எத்தனையோ தேசிய தலைவர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. எல்லா இடத்திலும் வந்து தாய் கொடுத்த பண்பு தான் அது. எம்பெருமானார் ராமானுஜர் ஆழ்வார் திருநகரைக்கு வரார். அவருடைய திவ்ய சரித்திரம் யாவரும் அறிந்தது. அந்த பெயர் வைக்கிறதுக்காக சொல்றேன். ஆழ்வார் திருநகரைக்கு வந்து, ஏன்னா அவருக்கு அங்க வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. பகவானின் திருவடி நம்மாழ்வார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நம்மாழ்வாரின் திருவடி ராமானுஜன் என்று சரித்திரம் சொல்ல வேண்டும்னு விரும்பினவர். பகவானினுடைய திருவடி நம்மாழ்வார் என்றால் நம்மாழ்வாரின் திருவடி நாமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆழ்வார் திருநகரைக்கு வர்ற. சங்கினி துறையில நீராடி விட்டு வருகிற போது சிடர்களோடு வருகிறார். எதிரில் வந்து ஒரு சலவை தொழிலாளி வந்து வணங்குகிறான். சாமின்னு தண்டம் போட்டு வணங்குறான். தண்டனிட்டு வணங்கி எழுந்து பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுறான். என்னன்னு கூப்பிட்டான்? காரிமாரா வந்து சாமியை வணங்கு, குருகூர் நம்பி சுவாமி வந்து வணங்கு, சடகோபா சுவாமி வந்து வணங்கு. ஒரு சலவை தொழிலாளி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆழ்வாரின் திருநாமங்களை சூட்டி அவர்களை வணங்குவதாகவே வாழ்ந்திருக்கிற வரலாறு. இப்போ யாருக்கு என்ன பேரு எப்படி வைக்கிறது? அலர்க்கன் என்று சொன்னால் வெறிபிடித்த நாய் என்ற அர்த்தத்தில் இந்த பிள்ளைக்கு சூட்டினா, ஏன் இந்த பிள்ளையாவது இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய பிள்ளையாக நீ உருவாக்க வேண்டும், இல்லறத்தில் நிற்க வேண்டும்னு மன்னன் கேட்டுக்கிட்டார். அந்த கருத்துக்களோடு தன்னுடைய கருத்தையும் சேர்த்து வளர்த்தாள். ஏன்னா பிள்ளை வீணாயிடக்கூடாதுன்றதுல அந்த அம்மாவுக்கு அக்கறை. நிலையற்ற ஒன்றை விரும்பி நிலையான ஆன்மாவை அவன் இழந்துவிடக் கூடாது என்பதிலே அக்கறை. எப்பயுமே ஒரு நிலையான விதையை நீங்க போட்டுடுங்க, சமுதாயத்தில் அவனை யாராலுமே கெடுக்க முடியவே முடியாது. ஒரு ஞானி தனக்கு ஒரு நல்ல சீடன் வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசோதனை பண்ணார். ஒரு பரிசோதனைக்கு 15 பேர் தயாராயிட்டான். எப்படி தேர்வு செய்யறாங்க பாருங்க. 15 பேர் வந்தாங்க, 15 இளைஞர்கள் வந்தாங்க. 15 இளைஞர்களிடத்திலையும் 15 விதையை கையில கொடுத்து ஒரு மண் சட்டியில மண்ணையும் போட்டு கையில கொடுத்தார். 15 நாள் டைம் தரேன், இதை முளைக்க வச்சு கொண்டு வா. 15வது நாள் 15 பேர் வர்றாங்க. 14 பேர் விதை முளைச்சி இருக்குது, ஒருத்தனுடைய விதை மட்டும் முளைக்கல. 14 பேர் நான் தான் முதல்ல முளைச்ச வச்சேன், என்னை தான் உயரமா இருக்குது, என்னை தான் 2 இலை விட்டுக்குது, ஓய்னு அப்படி சொல்றான்.
நான் தான் வருவேன், நான் தான் வருவேன், வாரிசா வருவேன், நான் தான் இவருக்கு சீடனா வருவேன். அப்போ அமைதியா இருந்த ஞானி 14 பேரும் வீட்டுக்கு போங்கன்ட்டார். எவனுடைய விதை முளைக்கவில்லையோ அவனை அரவணைத்து நீதான் உண்மையான சீடன் என்று அவரை ஏற்றுக்கொண்டார். 14 பேரும் சண்டைக்கு வந்துட்டோம். அப்பதான் ஞானி சொன்னார், 15 பேர் கையிலையும் நான் கொடுத்தது வேக வச்ச விதை. நீங்க 2 நாள் 3 நாள் பார்த்தீங்க, அது முளைக்கலன்ன உடனே வேற விதையை போட்டு முளைக்க வச்சு கொண்டாந்துட்டீங்க. இவன் ஒருத்தந்தான் அந்த வேக வச்ச விதையை முளைக்கும் முளைக்கும் முளைக்கும்னு கடைசி வரைக்கும் தவறு எதுவும் பண்ணாம அதை அப்படியே கொண்டு வந்தான்னா இவன்தான் உண்மையான சீடன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு அலுவலகத்தில் நீங்க கேட்டிருந்தாலும் ஞாபகப்படுத்த, ஒரு அலுவலகத்தில் ஒருத்தரை கணக்கரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்டர்வியூ வச்சான். ஒரே ஒரு கணக்கு தான் கேட்டான், சிம்பிள் சின்ன கணக்கு. 8 × 8 எவ்வளோ? வந்திருந்த 50 பேர் ஆளாளுக்கு அது கணக்கு போட்டு கையில் கொடுத்துட்டு போனாங்க. 8 × 8 60ன்னு ஒருத்தன் எழுதுனா அவனுக்கு தான் ஆர்டர் வந்தது. அவன் வீட்டு சில பேருக்கு எக்ஸாமினேஷனில் ஆன்சர் வராது, முடிஞ்சு வீட்டுக்கு போன பிற்பாடு நல்லா ஞாபகம் வரும். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா 2 நாளில் தவிச்சிட்டான். ஐயோ நம்ம 64க்கு 60ன்னு எழுதிட்டோமே, போச்சு போச்சு போச்சு, நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் அவனுக்கு தான் ஆர்டர் வந்தது. அவனே போய் சந்தேகப்பட்டு கேட்டான், எப்படிங்க நான் இந்த மாதிரி தப்பா எழுதினேன், எனக்கு எப்படி? வந்த 50 பேர்ல நியரஸ்ட் ஆன்சர் நீ மட்டும்தான். அப்புறம் எங்க நாடு உருப்படும்? இந்த மாதிரி தானே போயிட்டு இருக்குது. இப்போ அவனுக்கு இல்லற வாழ்க்கையையும் அந்த துறவர பிரம்மஞானத்தை தேடுகிற நெறிமுறைகளையும் தாய் கற்றுக் கொடுக்கிறாள். அந்த பிள்ளைக்கும் கற்றுக் கொடுத்து விட்டு மன்னன் சொல்லுகிறான், இப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன் அன்னையே, நீயும் நானும் வயது முதிர்ந்து விட்ட காரணத்தினால் நாம் வயோதிக காலத்தில் காட்டுக்கு சென்று நாமும் பிரம்மஞானத்தை அடைவோமே அப்படின்னு மன்னன் சொல்றார். 2 பேரும் புறப்படுறாங்க. புறப்படுறதுக்கு முன்னாடி மதலாசி அம்மையார் என்ன செய்யறாங்க, கையில இருந்து ஒரு மோதிரத்தை கழட்டி அந்த அலர்க்கன் கையில, தன் மகன் கையில போட்டு, மகனே நீ இல்லறத்தில் இருந்து இந்த செல்வத்தை ஆண்டு அனுபவிக்கிற போது உன்னையும் மீறி தாங்க முடியாத துயரம் ஒன்று வருமானால் அப்பொழுது இந்த மோதிரத்தை பிரித்துப்பார், உள்ளே ஒரு வாசகம் இருக்கும், அதன்படி நட என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார்.